2026ஆம் ஆண்டு தரம் 1க்கான புதிய கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்தல் மற்றும் முறையாக வகுப்புகளை ஆரம்பிக்கும் தேசிய நிகழ்வு இன்று நடைபெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. கொழும்பு மாவட்டத்தின் அதுருகிரிய குணசேகர வித்தியாலயத்தில் தேசிய நிகழ்வு நடைபெற்றது. பிரதமர் கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே, கல்வி அமைச்சின் செயலாளர் நானக்க கழுவவ, ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். 2026ஆம் ஆண்டு தரம் 1க்கான புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் நாடளாவிய ரீதியிலுள்ள பாடசாலைகளில் தரம் 1க்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு இணையாக மரக்கன்று நடப்பட்டது. இதனையடுத்து புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட வகுப்பறைகளை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட தரப்பினர் கண்காணித்தனர். අවශ්‍ය ශක්තිය அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி அறிக்கையினூடாக 2026ஆம் ஆண்டு தரம் 1க்கான புதிய கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்தல் மற்றும் உரிய முறையில் வகுப்புகளை ஆரம்பிக்கும் தேசிய நிகழ்வு நடைபெற்றது. අද අපි පොත් බලාගෙන ලියන්නේ නැහැ. කටපාඩම් කරන්නේ නැහැ. අද අපි ලස්සන නටුමක් නටමු. இன்று நடைபெறும் இந்த நிகழ்வு பொதுவான ஒரு நிகழ்வு மாத்திரமல்ல, இலங்கையின் கல்வி வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்காக இன்று அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். 2026ஆம் ஆண்டு தரம் 1ஓடு ஆரம்பமாகி படிப்படியாக தொடரும் புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது. பிள்ளையை பாடப்புத்தகத்தின் மீது மாத்திரம் தங்கியிருக்க செய்யாத புதிய கல்வியை நோக்கி நகர்த்துவதே புதிய கல்வி மறுசீரமைப்பின் நோக்கமாகும். அதற்கமைய புதிய கல்வி மறுசீரமைப்பு என்பது 9 பாடப்பிரிவுகளின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. கல்வி கற்கும், சிந்திக்கும், கேள்வி எழுப்பும், புத்தாக்கம் செய்யும், தொடர்பாடலை பேணும், சமூகத்துக்கு ஏற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். அதற்கமைய பாடத்திட்டத்தில் 9 அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அழகியல் கல்வி, செயற்பாடு சார்ந்த கல்வி, பேச்சு ஆங்கிலம், 2ஆம் மொழியாக தமிழ் அல்லது சிங்களம், அடிப்படை விஞ்ஞானம் மற்றும் சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் ஆகியவற்றை புதிய கல்வி மறுசீரமைப்பு உள்ளடக்கியுள்ளது. இவையே புதிய கல்வி மறுசீரமைப்பின் அடிப்படையாகும். பிள்ளையை அடிப்படையாக கொண்ட கற்றல் மாதிரியை புதிய கல்வி மறுசீரமைப்பில் உட்சேர்த்துள்ளோம். செயற்பாடு சார்ந்த கற்றல் முறையாகவே புதிய கல்வி திட்டம் அமைய உள்ளது. அதுவே இதன் சிறப்பம்சமாகும். மனப்பாடம் செய்வதன் மூலம் இல்லாமல் குழுக்களாக இணைந்து அனுபவித்து வேலை செய்வதன் மூலம் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்வதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தரம் 1க்கு பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளும் உத்தியோகபூர்வ நிகழ்வும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. பின்னர் புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் அச்சிடப்பட்ட பாடப்புத்தகங்களும் சீருடைகளும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. பிரிவினா கல்வியை தொடரும் பௌத்த துறவிகளுக்கு தேவையான காவி உடையும் இதன்போது வழங்கப்பட்டது. சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட பாடசாலை சீருடைகளை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வும் பிரதமரின் தலைமையில் நடைபெற்றது. பல தசாப்தங்களாக புத்தக கல்விக்கு மாத்திரம் முன்னுரிமை அளிக்கும் போட்டித்தன்மையுடன் கூடிய கல்வி முறைக்கே பழக்கப்பட்டுள்ளோம். இதனூடாக பிள்ளைகள் கல்வியை விட்டு வெளியேறுவதை எம்மால் தடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே ஒவ்வொரு பிள்ளையின் கல்வி உரிமையையும் உறுதி செய்து பாதுகாக்கும் ஒரு அரசாங்கமாக அந்த பயணத்தை உறுதி செய்யும் ஒரு புதிய கல்வி மறுசீரமைப்பு மற்றும் கல்வி திட்டத்தை நாட்டுக்கு அறிமுகப்படுத்த விரும்பினோம். அதற்கான பொறுப்பை அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் ஏற்றுக்கொண்டோம். அதற்கமைய ஆசிரியர்களை மையமாக கொண்ட கல்வி முறைக்கு பதிலாக பிள்ளைகளை அடிப்படையாக கொண்ட கல்வி முறையொன்றை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் செயற்பாடுகளின் மூலம் மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்க முயற்சித்து வருகின்றோம். 2026ஆம் ஆண்டு தரம் 1இல் ஆரம்பமாகி 2030ஆம் ஆண்டுக்குள் தரம் 5 வரை படிப்படியாக இந்த திட்டம் விஸ்தரிக்கப்பட உள்ளது. அதேபோன்று மாற்றங்களும் செய்யப்பட உள்ளன. 2027ஆம் ஆண்டில் தரம் 6க்கான பாடத்திட்டங்களில் மாற்றங்களை உருவாக்கி வருடந்தோறும் புதிய மாடியூல் கல்வி முறையை
அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாலும் ஒரு வருடத்திற்கு பிற்போட்டுள்ளோம். எனினும் இந்த வருடம் தரம் 6க்கு வருகை தரவிருந்த மாணவர்களையும் கல்வி மறுசீரமைப்பில் இணைத்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம். அதற்கான திட்டத்தையும் தயாரித்துள்ளோம். அந்த மாணவர்களை கைவிடப் போவதில்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்துகின்றேன். அன்பான மகனே, மகளே, முதலாம் தரத்துக்காக பாடசாலையில் இணையும் உங்களுக்காக தோல்வியடையாத கல்வி திட்டத்தை முன்வைத்துள்ளோம். உண்மையில் மாணவர்கள் தமது ஆசிரியர்களுடன் உருவாக்கிக் கொள்ளும் உறவே கற்றல் செயற்பாட்டில் மிக முக்கியமானது. குடும்பத்துக்கு பின்னர் மாணவர்களுக்கு அதிசிறந்த அனுபவங்களும் உறவுகளும் பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களின் மூலமே கிடைக்கின்றது. அதன் கண்ணியத்தையும் தொழில் முறைமையையும் பாதுகாத்துக் கொண்டு முன்னேற முடியும் என்பதில் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். இந்த மறுசீரமைப்பின் மூலம் தொழில் முறையை பாதுகாக்கவும் உங்களின் திறன்களை வளர்க்கவும் தீர்மானித்துள்ளோம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். அத்ருகிரிய குணசேகர கல்லூரியின் அதிபர் நதிகா தர்மதாச இதன்போது பிரதமருக்கு நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கினார்.